வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிவி அம்மு தமிழ் நாவல் சேனலுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். மறுபடியும் ஒரு புதிய கதையோட உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. கதையின் குரலாக நான் உங்கள் ஆர்ஜே நித்யஸ்ரீ. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட ஆதரவு எங்களுக்கு பெரிய பலமா இருக்கும். சரிங்க, வாங்க கதைக்குள்ள போலாமா? வன்மை 54. ராவணன் சேர் போட்டு அமர்ந்திருந்தான். சொர்ணத்தை தன் கையால் கொள்ளும் நேரத்துக்காக. ஒன்று மட்டும் அவனுக்கு விளங்கவில்லை. எதற்காக அவர்கள் இந்த பொம்பளையை பார்க்க வேண்டும்? அப்படி என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? ராவணன் மனம் வேகமாக கணக்கு போட்டு ஒரு முடிவுக்கு வந்தது. அவன் கண்கள் காரணத்தை கண்டு கொண்டதற்காக மின்னியது. சாவகாசமாக சாய்ந்து அமர்ந்து கொண்டவன் கண்களில் அவ்வளவு வெறி. கோசலை வயதை கூட மறந்து ஓடி வந்தவர் நேராக சொர்ணத்தின் முன்புதான் நின்றார். அரை மயக்கத்தில் கிடந்தவளை கரண் தண்ணீர் ஊற்றி எழுப்பிவிட மெல்லமாக கண்களை திறக்க முடியாமல் திறந்தவள் மங்களாக தெரிந்த உருவத்தையே பார்த்தாள். முதலில் அடையாளம் தெரியவில்லை. நன்றாக உற்று கவனித்தவள் அதிர்ந்து விழித்தாள். ஏற்கனவே பாதி உயிர் போய்விட்டது. இப்போது கோசலையை பார்த்ததும் கதிகலங்கி போனது. ஒரு நாளும் மீண்டும் இவரை பார்ப்போம் என்று அவள் நினைக்கவே இல்லை. சொர்ணத்தின் அதிர்ந்த முகமே தெளிவாக கூறிவிட்டது. ராவணனுக்கு தனது துப்பாக்கியில் குண்டுகளை நிரப்பினான். உனக்கு பிறந்த குழந்தைக்கு அன்னைக்கு இறந்துதானே பிறந்தது, அப்புறம் எப்படி சைத்ரா உயிரோட இருக்கா? சொர்ணம் பயத்தில் மயக்கம் வருவது போல் நடிக்க கரண் நடு மண்டையில் ஓங்கி குத்த சித்தம் கலங்கியது. இல்ல இல்ல, நான் மயங்கல, என்ன அடிக்காத, நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். சொர்ணம் திருவென விழித்தபடி அமர்ந்திருக்க, தேவா, அந்த பொம்பளைக்கு பத்தல போல, அதான் வாயை திறக்க யோசிக்கிறான். இன்னும் நல்லா கவனி, சாகாம பாத்துக்கோ. ஆமா ஆமா, சைத்ரா நான் பெத்த பொண்ணு இல்ல. என் பொண்ணு பிறந்த கொஞ்ச நேரத்திலே செத்து போச்சு. என் மாமியாருக்கு சொன்னாலும் புரியாது. பொம்பளை புள்ள பிறந்தா நானே கொண்டுட்டேன்னு சொல்லுவா. அது மட்டும் இல்லாம என் புருஷனுக்கு வேற கல்யாணம் பண்ணி வச்சிருவா. ஏற்கனவே நான் அவளுக்கு பிடிக்காது. அப்பதான் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தேன். குழந்தை செத்ததை சொல்லாம நர்ஸ் சுத்தம் பண்ணி தூக்கிட்டு போயிருக்கதா என் மாமியார் கிட்ட போய் சொல்லிட்டேன். அப்பதான் உனக்கு வழி வந்து குழந்தை பிறந்தது. எனக்கு ரொம்ப வசதியா போயிடுச்சு. என் குழந்தைய வச்சுட்டு உன் பொண்ணை தூக்கிட்டு போய் என் மாமியார் கிட்ட காமிச்சிட்டேன். அவங்களுக்கு வேற அதுக்குள்ள யாரோ குழந்தை செத்து போச்சுன்னு சொல்லிட்டாங்க. நான் மட்டும் குழந்தையோட போகலன்னா என்ன அங்கேயே விட்டுட்டு போயிருப்பாங்க. என்ன உன் பொண்ணுதான் காப்பாத்தினா. கொஞ்ச நாள்ல என் மாமியார் மண்டைய போட்டுச்சு. எனக்கு திரும்பவும் பொண்ணு பிறக்கவும் இந்த சைத்ராவை வித்து அவளை கல்யாணம் பண்ணி குடுக்க வளர்த்த. கோசலை இடிந்து போனார். நிற்க முடியாமல் தள்ளாடி கீழே விழுந்தார். தேவன் தான் ஓடி போய் அவரை தூக்கியது. தேவன் கரனை நிமிர்ந்து பார்க்க அவன்தான் இங்கு இல்லையே. சைத்து தன் கூட பிறந்த தங்கை என்று தெரிந்த நிமிடமே உறைந்து நின்று விட்டானே. மனதில் பல வேதனைகள் இருவருக்கும். இப்பதான் நான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன், விட்டுடு, என்ன விட்டுடு. ராவணன் சொர்ணத்தை நெருங்கி தனது ஷூ காலால் அவள் காலை அழுத்தமாக மிதிக்கவும், ஐயோ அம்மா என்று அலறியவள் வாய்க்குள்ளேயே சுட்டான். ஆத்திரம் தீரவில்லை. துப்பாக்கியில் இருந்த குண்டுதான் தீர்ந்து போனது. தனது இன்னொரு துப்பாக்கியால் அவள் உடலில் சுட்டான். வெறி கொண்டு அவள் உயிர் எப்போதோ பிரிந்து விட்டது. என்ன கேவலமான ஜென்மனி! அவளை எவ்வளவு கொடுமை பண்ணிட்டு வளர்த்து பாத்துக்கிட்ட. ச! ஓங்கி உதைக்க சொர்ணத்தின் உடல் பறந்து சென்றது அண்ணாதுரை இருந்த டியூப் அருகில். தேவா, 2 பேர் உடமையை எரிச்சிடு. நீ செய்யாத ஆளுகளை செய்ய சொல். கோசலையை ஒரு கையில் அணைத்தவாறு பிடித்துக் கொண்டவன் உறைந்து நின்ற கரண் கையை பிடித்து அழைத்து சென்றான். ராவணன் தொட்டதும் சுயநினைவுக்கு வந்தவன் தன் அன்னையை பார்த்து, எதுக்குமா இத்தனை நாள் சொல்லவே இல்ல? என்ன சொல்ல கரண்? உன் அப்பாவும் இப்ப உயிரோட இல்லையே. ஒரு முக்கியமான வேலையா சென்னை வந்த போது எனக்கு வலி வந்துச்சு. பக்கத்துல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல மட்டும்தான் இருந்துச்சு. உள்ள போகும்போது ரெண்டு நர்ஸ் பேசிட்டு இருந்தாங்க சொர்ணத்தை காட்டி. பெத்த பொண்ணு செத்துடுச்சு, அந்த அம்மா கொஞ்சம் கூட வருத்தப்படாம ஜாலியா இருக்குன்னு. போகும்போது சொர்ணத்தை நல்லா பாத்துட்டு போனேன். எனக்கு குழந்தை பிறந்ததும் நான் மயக்கத்துக்கு போயிட்டேன் கரண். கண்ணு முழிக்கும் போதா சொல்றாங்க உங்க குழந்தை இறந்து போச்சுன்னு. ஒரு வெள்ளை துணியில கொடுத்தாங்க. அந்த துணியை கூட இன்னும் வச்சுட்டு தினமும் அழுதுட்டு இருக்கேன். கரண் தோளில் சாய்ந்து கதறி கண்ணீர் வடித்தார் கோசலை. நீ ஹாஸ்டல்ல இருந்ததால உனக்கு சரியா ஞாபகம் இல்ல. ஞானும் ஞாபகப்படுத்த விரும்பல. இப்போ என் பொண்ணு கிடைச்சிட்டா, உன் தங்கச்சி கிடைச்சிட்டா. நம்ம சைத்துதான் என் பொண்ணு. அவளை பார்த்தத ரொம்ப நெருங்கின உணர்வு கரண். அவ ஏன் பொண்ணு. கண்ணீர் அருவியாக ஓடியது. பல வருடங்கள் கழித்து இறந்ததாக நினைத்த மகள் மீண்டும் கிடைத்த சந்தோஷம். உணர்ச்சி பெருக்கில் கோசலை மயங்கி கரண் தோளிலேயே சாய்ந்து விட்டார். ராவணன் கோசலையை தூக்கிச் சென்று காரில் படுக்க வைத்துவிட்டு, கரண் என்றதுதான் தாமதம். ராவணனை கட்டிப்பிடித்து கதறி விட்டான் கரண்.
என் தங்கச்சி ராவணன், சைத்து என் தங்கச்சி ராவணன், என் கூட பிறந்தவன். இவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எனக்கு ஒரு உறவு இருக்கு. அதே சமயம் ரொம்ப வலிக்குது ராவணன், ரொம்ப வலிக்குது. கரண் கதறலை அமைதியாக கேட்டான் ராவணன். அவன் அழுது முடிக்கட்டும். ஆண்மகன் அழக்கூடாது என்று அறிவுரை கூறவில்லை. அப்படி கூறுபவனும் கிடையாது ராவணன். என் தங்கச்சி அந்த பொம்பளை கிட்ட மாட்டிக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டா. அண்ணன்னு ஒருத்த இருந்தும் அவளுக்காக ஒரு குடும்பம் இருந்து எங்களால ஒண்ணுமே பண்ண முடியலையே. முறை என் பொண்ணை காப்பாத்த போய் அவ அடிபட்டு கிடந்தப்போ அவ இருந்த நிலைமைய நினைச்சா என்னால தாங்கவே முடியாது ராவணன். இன்னும் என்னால மறக்க முடியல. பல கோடிக்கு சொந்தக்காரி, நல்ல ட்ரெஸ் இல்லாம, நல்ல சாப்பாடு இல்லாம, வாழ்க்கையில நல்ல தூக்கம் இல்லாம எவ்வளவு துடிச்சிருப்பா. கரணின் வார்த்தைகள் ராவணன் இதயத்தை தாக்கியது. அவனும் அவளை அப்படித்தானே வைத்திருந்தான். அழுது முடித்தவன் வேகமாக கண்களை துடைத்துக் கொண்டு துள்ளி குதித்து ஓடினான். சீக்கிரம் ராவணன், என் தங்கச்சியை பார்க்கணும், வா. ராவணனுக்கு முன்பு வேகமாக ஓடி காரில் ஏறிக்கொண்டான் தேவன். விட்டுட்டு போயிட்டான். அதான். ராவணன் வந்து அமர்ந்ததும் இந்த முறை கரண் காரையும் புயல் வேகத்தில் ஓட்டினான். வீட்டிற்கு வந்து சைத்து முதலில் தேடியது அதிதியைத்தான். ஆதவுடன் ஹாலில் விளையாடி கொண்டிருந்தாள் அதிதி. சைத்துவை பார்த்ததும் டார்லி என்ற கூவலுடன் ஓடி சென்று அணைத்துக் கொண்டாள். அதிதி முகம் முழுவதும் அள்ளி முத்தமிட்டாள். என்னதான் வெளியே தைரியமாக காட்டிக் கொண்டாலும் உள்ளுக்குள் பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தாள். அதிதியை நேரில் கண்ட பிறகு உயிர் வந்தது. ஆதவ் ஏக்கமாக எனக்கு சித்தே என்றதும் அவனையும் தூக்கி முத்தமிட்டவள் இருவருடனும் சோஃபாவில் அமர்ந்து விட்டாள். சைத்து வந்த பிறகே குணவதி மீனாட்சி இருவருக்கும் உயிர் வந்தது. ஆனந்தமாக அவள் நெற்றியில் முத்தமிட்டு, நீ நல்லா இருப்படா. பாட்டியின் ஆசீர்வாதத்தில் மனம் நிறைந்து போனது. தான் சொர்ணத்தின் மகள் இல்லை என்றதை கேட்டதும் அவளுக்கு நிம்மதியாக இருந்தது. ஜானு மேனகா இருவரும் சின்ன சிரிப்புடன் வேடிக்கை பார்த்தனர். மீனாட்சி எல்லாருக்கும் தடபுடல் இனிப்போடு நைட்டு சாப்பாடுக்கு ஏற்பாடு செய்தார். சைத்துக்கு பிடிச்சத பறக்கிறது, தாவுறது எல்லாமே இருக்கட்டும். மீனாட்சி சத்தமாக சிரித்தபடி கிச்சன் நோக்கி செல்ல அதிதி ஜானு இருவரும் கோரஸாக, அப்ப எங்களுக்கு பிடிச்சது செய்ய மாட்டீங்களா? அச்சச்சோ தங்கங்களா, எல்லாருக்கு பிடிச்சதையும் செய்றேன். வீட்டில் சிரிப்புல எழுந்தது. அப்போது கரண் வேகமாக ஓடி வந்தவன் சைத்ராவை இறுக்கமாக அணைத்து, ஏ பாப்பாடா நீ, ஏன் பாப்பாடா? கோசலையும் ஓடி வந்து கட்டி கொண்டார். யாருக்கும் ஒன்று புரியாமல் ராவணனை பார்க்க அவன் நடந்ததை கூறியதும் எல்லோருக்கும் சந்தோஷத்தில் தலைகால் புரியவில்லை. சைத்து, அப்ப உண்மையான தங்கச்சியா? அந்த கேடுகட்ட சொர்ணம் இவ்வளவு நாள் எல்லாரையும் முட்டாளாக்கி இருக்காளா? சைத்ராவுக்கும் சந்தோஷத்தில் கண்ணீர் நிற்காமல் வடிந்தது. யாரிடமும் தோன்றாத நெருக்கமான உணர்வு இவர்களிடம் மட்டும் தோன்றியது எதற்கு என்பது இப்போது புரிந்து போனது. இருவரையும் அவளும் கட்டிக்கொண்டாள். கரனை கட்டிக்கொண்டவள் அண்ணா என்று அழைக்கவும் கரனுக்கு மூச்சடைத்து போனது. பெற்ற தாய் கதறுகிறாள். அதை கூட கண்டு கொள்ளாமல் தன்னை முதல் முறை அண்ணா என்று அழைக்கும் சைத்துவை அணைத்துக் கொண்டான். வேறென்ன செய்வது என்று தெரியவில்லை அவனுக்கு. முதல் முறை அதிதி அப்பா என்று அழைத்த போது எப்படி உணர்ந்தானோ அதே நிலையில் இப்போதும் இருந்தான். கோசலைக்கு தன்னை அழைக்காமல் தன் மகனை அழைப்பதால் கோபம் வரவில்லை, சந்தோஷத்தில் நெஞ்சடைக்கும் போல் இருந்தது. அதன் பிறகே கோசலையை கட்டிக்கொண்டு, அம்மா அழாதீங்க, உங்களுக்கு உடம்பு வீக்கா இருக்குல்ல. சைத்துவின் அம்மா என்ற அழைப்பில் அவளின் அத்தனை வழிகளும் பறந்து போனது. இன்னொரு முறை சொல்லுடா, அம்மா அம்மா அம்மா, அண்ணா அண்ணா அண்ணா. கண்ணீருடன் மாறி மாறி அழைத்துக் கொண்டிருந்தாள். கோசலை சைத்து முகத்தை பிடித்து கன்னத்தில் நெற்றியில் முத்தமிட்டாள். பார்க்கும் அனைவருக்கும் கண்ணீர் வர வைத்தது அவர்களின் பாச போராட்டத்தில். கரண் சைத்து நெற்றியில் மென்மையாக முத்தமிட்டு, ஏன் பாப்பாடா நீ? ஆனந்த கண்ணீரோடு வேடிக்கை பார்த்தனர். ராவணன் பார்வை சைத்து முகத்திலேயே இருந்தது. கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தாலும் அவள் முகத்தில் உண்மையான நிறைவான புன்னகையை முதல் முறை காண்கிறான். இன்று ராவணன் கோட்டையை உணர்ச்சி பிடியில் சிக்கி பெருங்கடலையை வீட்டுக்குள் ஓட விட்டனர். அதிதி குட்டியை தூக்கிக் கொள்ள பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. வன்மை 55. இன்றைய இரவு சமையல் தடபுடலாக தயாராகி இருந்தது. டேபிளில் வைக்க இடமில்லாத அளவு மீனாட்சி செய்து அசத்தி இருந்தார். வீட்டில் உள்ள அனைவருமே அசைவம் சாப்பிட பழகிவிட்டதால் அசைவமே முழுமையாக இருந்தது. சைவத்தை தேட வேண்டும் போல அதற்கு அவசியமில்லை என்பது போல எல்லோருமே அசைவத்தை தேடி எடுத்தனர். வினோ வேகமாக ஓடி வந்தவள், எம்மாடியோ, என்ன கோசல ஹோட்டல் வீட்ல ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க போல? ஹோட்டல்ல கூட இத்தனை ஐட்டம் இருக்காது போலவே. மட்டன் குழம்பு, வறுவல், சுக்கா, கிரேவி, மட்டன் பிரியாணி, மட்டன் சூப், சிக்கன் பிரியாணி, குழம்பு, கிரேவி, 65, சிக்கன் சூப், சுக்கா, மீன் குழம்பு, வறுவல், காடை ஃப்ரை, ரசம், ரைத்தா, காளான் கிரேவி, சப்பாத்தி, பூரி, இட்லி, நெய், தோசை, சாதம். பார்க்கவே கண்கொள்ளா காட்சியா இருக்கே. ஜானு வாயை பிளந்தபடி நின்றாள். அடக்கடவுளே, இது தெரிஞ்சுதான் நானும் டெய்லி ஏதாவது கேஸ் போட்டு கோர்ட்டுக்கு போயிட்டு வந்திருப்பேனே. டெய்லி ஹோட்டல் சாப்பாடு வீட்லயே ஹெல்த்தியா சாப்பிட்டிருப்பேன். ஜானு, வா சீக்கிரம் போலாம். எல்லாரும் தட்டுல எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நமக்கு எலும்புதான் மிஞ்சும். ஆமா அதிதி,
என் அம்மா ஒரே ஆளா போதும், எலும்பு கூட விடாம காலி பண்ணிடுவாங்க. ஆதவ் பேச்சை கேட்டு எல்லோரும் சத்தம் போட்டனர். சத்தம் போட்டு சிரித்தனர். ஆகாஷ் தன் மகளை பார்த்து, டேய், உனக்கு அவளை வம்புக்கு இழுக்காம இருக்க முடியாதரா? போ, போய் பாட்டி கூட உட்காந்து சாப்பிடு. இருவரும் வேகமாக ஓடி மீனாட்சி பக்கம் அமர்ந்து கொண்டனர். இரு குழந்தைகளையும் பார்த்துக் கொள்ளும் பொறுப்பை மீனாட்சி எடுத்துக் கொண்டார். சைத்துவின் ஒருபுறம் ராவணன், மறுபுறம் கரண் அமர்ந்து கொண்டனர். வழக்கம் போல மீனாட்சி, அதிதி, ஆதவ், கோசலை, குணவதி, வினு, ஆகாஷ், மேனகா, ஜானு, தேவன் என அமர்ந்து சிரித்து அரட்டை அடித்தபடி உண்டனர். பெரியவர் சிறியவர் என்ற பாகுபாடு இல்லாமல் ஒருவரை ஒருவர் கலாய்த்து சந்தோஷமாக உண்பதை பார்க்கும்போது எப்போதுதான் இந்த ராவணன் கோட்டை வீடு வீடு போலவே காட்சியளித்தது. குணவதி கண்கள் கலங்கியது. முதல் முறை இந்த வீட்டில் இத்தனை பேர் குடும்பமாக மகிழ்வாக இருப்பது. குணவதி மொத்தமாக மனோகரன் என்ற ஒருவனை மறந்து போனார். மீனாட்சி குழந்தைகளுக்கு ஊட்டி விட்டுக் கொண்டே தன் மகன் தட்டில் பார்த்து எடுத்து வைத்தார் ராவணன். ராவணன் சைத்துவுக்கு ஒன்றாக எடுத்து வைத்தான். அவளுக்கு எலும்பு கறியை சாப்பிட தெரியாது என்பதால் வெறும் கரியாக தேடி தேடி வைத்தான். அவள் சாப்பிட்டுக் கொண்டே ராவணனை ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டிருந்தாள். மேனகா கரண் தட்டில் அவன் தேவைக்கு எடுத்து வைத்துவிட்டு சாப்பிட துவங்கிவிட்டாள். கரண் மனதுக்குள்ளேயே சிரித்துக் கொண்டு அமைதியாக சாப்பிட்டான். சைத்து தேவைக்கு அவனும் எடுத்து வைத்துக் கொண்டே சாப்பிட்டான். ஜானு தேவன் தட்டில் அள்ளி அள்ளி வைத்தாள். தட்டில் கொஞ்சம் கூட இடமில்லை. தேவன் அதிர்ந்து ஜானுவை பார்க்க அவளும் அவனை பார்த்து பட்டென்று கண்ணெடுத்து விட்டு, சாப்பிடுதே, நம்பி சாப்பிடலாம், ஆன்டி செம்மையா சமைப்பாங்க. கரண் தேவன் சாப்பிடாமல் இருப்பதை பார்த்து, தேவா சாப்பிடு, என்ன யோசிச்சுட்டே இருக்க? ஒண்ணும் இல்ல கரண், நீ சாப்பிடு என்றவன் உணவை அள்ளி ருசிக்க துவங்கினான். வாய் அவன் அனுமதி இல்லாமலே முழுகியது. வாழ்நாளில் இப்படி ஒரு ருசியான சாப்பாட்டை சாப்பிட்டது கிடையாது. முக்கியமாக வீட்டு சாப்பாடு என்பதை அவன் கண்டு பல வருடங்கள் ஆகிவிட்டது. அவள் சகோதரிகள் இருந்தாலும் என்றாவதுதான் இரவில் வீட்டில் சாப்பிடுவான். அப்போதும் மீந்து போன பழைய சாதத்தை தான் அவனுக்கு போடுவார்கள். தட்டு நிறைய உணவை அள்ளி வைத்தவளை பார்த்து ஆதூரமாக பார்த்தான். தனக்கு ஆசையாக உணவு பரிமாறும் முதல் ஜீவன் அவள். தேவன் தட்டில் காலியாக காலியாக ஜானு சலிக்காமல் எடுத்து வைத்துக் கொண்டே இருந்தாள். தேவனுக்கு உள்ளம் குளிர்ந்து போனது அவள் செயலில். அவன் சாப்பிடும் அளவை அவள் கணக்கு பார்க்கவில்லை. அவள் குறையாக சாப்பிட்டு விடுவானோ என்று அள்ளி அள்ளி வைத்தாள். இதில் கடுப்பானது ஆகாஷ் மட்டும்தான். எல்லோரும் பரிமாறி சாப்பிடவும் அவனும் ஆசையாக தன் மனைவியை பார்க்க அவளோ ஒரு கையில் காடையையும் இன்னொரு கையில் லெக் பீஸையும் வைத்து கடித்துக் கொண்டிருந்தாள். கொஞ்சம் கூட தன் அருகில் ஒரு ஜீவன் இருப்பதை கண்டு கொள்ளவே இல்லை. தலையில் அடித்துக் கொண்டவன் சரியான சோத்து முட்டை. பெரியவர்கள் சிறியவர்களை கண்டு கொண்டாலும் கண்டு கொள்ளாமல் சாப்பிட்டு முடித்து சத்தம் செய்யாமல் வெளியே சென்று அமர்ந்து கொண்டனர். ராவணன் ஒரு வாய் கூட சாப்பிடாமல் சைத்துவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வைத்துக் கொண்டிருந்தான். அவளும் ஆசையாக சாப்பிட்டாள். அவன்தான் அவளுக்காக தனியாக ஆட்களை விட்டு நல்லதாக பார்த்து வாங்க வரை கூறியானே. நம்பிக்கை இல்லாமல் ஆடு, கோழி, மீன் எல்லாம் பிடித்து வர கூறிவிட்டானே. இனி தினமும் கடையில் வாங்காமல் வீட்டிலேயே பிடித்து வந்து சுத்தமாக சுத்தம் செய்து கொடுக்க கூறிவிட்டான். இது யாருக்குமே தெரியாது. சைத்துவுக்கு புற ஏறவும் வேகமாக தட்டி கொடுத்தவன் தண்ணீரை எடுத்து ஊட்டி விட்டான். வினோ வாய்க்குள் இருந்த லெக் பீஸ் கீழே விழுந்து விட்டது அதிர்ச்சியில். அவள் மட்டுமில்லை, எல்லோருக்கும் ஆச்சரியம்தான். ராவணன் மாற்றத்தை கண்டு மேனகா, கரண் கூட ஆச்சரியப்பட்டனர். அவன் மேல் மலையளவு கோபம் இருந்தாலும் ராவணன் செயலில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தது. அவனோ யாரையோ பார்ப்பது போல் இன்னும் கொஞ்சம் சுக்கா எடுத்து வைத்தான் சைத்துவின் தட்டில். தேவன் மனதுக்குள்ளேயே நினைத்துக் கொண்டான், எல்லாமே நல்லாதான் செய்வாரு, கேட்டா என் மனைவின்னு சொல்லுவாரு. அவங்க மேல வச்சிருக்க காதலை எப்பதான் உணர்றது? நமக்கு வயசாயிடும் போல. ஒரு பெருமூச்சு விட்டு குனிந்து பார்க்க காலியான தட்டில் மீண்டும் நிரம்பி இருந்தது. கரண் மேனகா தண்ணீர் குடித்து வைத்த கிளாஸில் தெரியாமல் குடிப்பது போல் எடுத்து குடிக்க மேனகா விழி விரித்து பார்த்து கொண்டிருந்தாள். கரண் ஒன்றும் தெரியாதது போல் கண்ணாலே என்ன என்றதும் சொல்லவும் முடியாமல் கீழே குனிந்து கொண்டாள். அவளையே அறியாமல் சிறு புன்னகை தோன்றியது உதட்டில். கரண் கண்டு கொண்டான் புன்னகையை. ஜானுவும் கண்டு கொண்டாள். ராவணன், சைத்து இருவரும் யாரை பற்றியும் கவலைப்படாமல் தங்களது உலகத்தில் இருந்தனர். ராவணன் மனதில் தோன்றியது ஒன்றுதான், இனி சைத்து எந்த குறையும் இல்லாமல் இருக்க வேண்டும். அவளுக்கு பிடித்ததை செய்ய வேண்டும். அதற்கான முதல் படிதான் அவளுக்கு பிடித்த உணவுகளை சமைக்க வைத்தது. அவள் மேல் எதற்காக இவ்வளவு ஈடுபாடு காட்டுகிறான் என்பதை யோசிக்க மறுத்தான். சீக்கிரம் அதற்கான நாளும் வரும். எல்லோரும் சாப்பிட்டுவிட்டு பெரியவர்களுடன் கலந்து கொண்டனர். குணவதி உள்ளே சென்று பெரிய பூசணிக்காயை எடுத்து வந்தவர் எல்லோரையும் ஒன்றாக நிற்க வைத்து சுத்தி போட்டார். தேவன் ராவணன் அருகில் வந்தவன், அப்ப நான் கிளம்புறேன் ராவணா. அதான் இப்ப எல்லாரும் வந்துட்டாங்கல்ல, நான் இப்ப போறேன். மீனாட்சி வேகமாக, எதுக்கு தம்பி நீங்க போகணும்? இங்கே இருங்க. இல்லம்மா, அது சரியா வராது. ஏதாவது வேலை இருக்கும்போது வரேன். இப்ப நான் கிளம்புறேன். நான் ஒரு ரவுடி. என்னால உங்க யாருக்கும் கெட்ட பேர் வந்துடக்கூடாது. நான் கிளம்புறதான் சரியா இருக்கும். தேவன் சொல்லிவிட்டு திரும்பி பார்க்காமல் சென்றான். செல்லும் அவனுக்கும் விருப்பமில்லை இப்படி ஒரு குடும்பத்தை விட்டு செல்ல. ஆனால் அங்கு தங்க எனக்கு எந்த உரிமையும் இல்லை. செல்லும் தேவனை வெறிக்க பார்த்து கொண்டிருந்தான் ராவணன். ஜானு கண்கள் கலங்கி போனது.
தேவன் தளர்ந்த நடையுடன் செல்வது அவளுக்கு வழியை தந்தது. அவன் எதற்காக இங்கு தங்காமல் செல்கிறான் என்பதும் அவளுக்கு புரிந்தது. வீட்டிற்கு கட்டாயம் அவன் செல்ல மாட்டான், வேறெங்காவது வெறுமையாக அமர்ந்திருப்பான் என்று எண்ணி அவனை பார்த்து சரியாக சிந்தித்தாள். அவள் நினைத்தது போலவே காரை ஓரமாக நிறுத்திவிட்டு கண்மூடி சீட்டில் சாய்ந்து அமர்ந்திருந்தாள் தேவன். அவன் முகத்தில் அத்தனை வெறுமை. வீட்டிற்கு சென்றாலும் யாரும் கிடையாது. அதனால் இப்படியே காரில் அமர்ந்திருந்தாள். போங்க, போய் தூங்குங்க, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. குணமதி வார்த்தையை ஏற்று அவரவர் அறைக்கு சென்றனர். சைத்து வந்தவள் நேராக பாத்ரூம் நோக்கி சென்று குளித்துவிட்டு வெளியே வந்தாள். அடுத்து ராவணன் குளித்து முடித்து வெளியே வரவும் சைத்து தலையை காய வைத்து திரும்பியவள் ராவணன் மேல் இடித்து அவன் மேலேயே பூமூட்டை போல் விழுந்தாள். ராவணன் பிடிக்கும் முன்பே இருவரும் கீழே சரிந்தனர். ராவணன் மேல் சைத்து கிடந்தாள். அவளின் பூ போன்ற பெண்மேனி கொடுத்த கதகதப்பில் ராவணன் ஆண்மை ஆட்டம் கண்டது. தலைக்கு குளித்ததால் முடியிலிருந்து இறக்கிய நீர் ராவணன் முகத்தில் சொட்டியது. சைத்து மேலிருந்து வந்த சோப்பு வாசமும் ஷாம்பு வாசமும் அவனை அசரடித்தது. ராவணன் பார்வை மாறி போனது. கீழே விழாமல் போனதால் அதுவரை இறுக்கமாக மூடியிருந்த கண்களை திறந்தவளுக்கு விருந்தானது அவனின் திண்ணிய வெற்ற மார்பு. ராவணன் முகத்தை நிமிர்ந்து பார்த்தவள் அவன் கண்களில் தெரிந்த மாற்றத்தை கண்டு கொண்டாள். அதுவரை எதுவும் செய்யாமல் அவள் முகத்தை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தவன் கைகள் அவள் இடையை அழுந்த பிடித்தது. இடையில் இருக்க கூடிக்கொண்டே போனது. ஒரு கையால் அவள் முகத்தை மறைத்து தன்னை கோபப்படுத்திய முடியை நகர்த்தி அவள் காதில் சொருகி விட்டான். ராவணன் கைப்பட்ட இடம் கூச்சத்தை கொடுக்க கண்களை மூடி உதட்டை கடித்தாள். காதில் இருந்து கழுத்தில் ஊர்வலம் சென்றது அவன் கைகள். இடுப்பில் இருந்த கை மெல்ல முன்னேறி அவளை நெஞ்சோடு இறுக அணைத்துக் கொள்ள பெண்மையின் மென்மையான பாகங்கள் அவனுள் அழுந்தி ஆனந்த அவஸ்தையை கொடுத்தது. இரு கைகளை கோர்த்து அவளை இன்னும் இறுக அணைத்து அவளை தன்னுள் புதைத்து வேறு உலகத்துக்கு சென்று கொண்டிருந்தான். பல நாட்கள் அவள் அருகில் செல்லாமல் இருந்தவனுக்கு இன்று விரதத்தை தீர்த்துக் கொள்ள முடிவு செய்தான். அவனை அள்ளி கொடியென மேலே போட்டவன் பட்டென்று கீழே சரித்து அவள் மேல் தன் முழு பாரத்தை போட்டான். ராவணன் சட்டென்று திருப்பியதில் பெண் குத்தாமல் விட்ட முந்தானை விலகியது. வன்மை 56. ராவணனின் சூடான மூச்சுக்காற்றில் சைத்து கண்கள் தானாக மூடியது. ராவணன் கண்களோ முந்தானை விலகிய இடத்திலேயே நிலைத்து நின்றது. திமிரிக் கொண்டிருந்த அங்கங்கள் அவன் உடலை மெருகேற்ற தவித்து போனான். சைத்து முன்பு போல் இல்லாமல் சதை பிடித்து செழித்திருந்தாள். அவளின் செழுமையான பாகங்கள் ராவணனை காட்டாற்று வெள்ளம் போல் நிரப்பியது. திக்கு முக்காடி போனான். விலகிய இடத்தில் மீசை கொருகுறுக்க நச்சென்று அழுத்தமாக முத்தத்தை பதித்தான். சைத்து அவன் தோள்களை இறுக பற்றி கொண்டாள். என்றுடன் தன்னுடைய விரதத்தை முடித்துக் கொள்ள நினைத்தவன் அவளை கைகளில் ஏந்தி கட்டிலை நோக்கி நடக்கத் துவங்கினான். உணர்ச்சி வேகத்தில் அவன் எடுத்த முடிவுகளை மறந்து போனான். முதலில் அவளுக்கு சம்மதமா என்பதை கேட்க தவறினான். சைத்துவுக்கு ராவணன் மேல் முன்பிருந்த கோபம் இப்போது துளியும் இல்லை. அவன் அருகாமைக்கு மனம் ஏங்கியது. ஆனால் அவனுடன் சேர மனம் ஒப்பவில்லை. அவள் மனதில் பல காயங்கள் ஆசைகள் இருப்பதால் தடுத்தது. ராவணன் தன்னை புரிந்து கொள்ள வேண்டும், தன் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாள். முன்பு போல் அவன் என்னை காதலிக்க வேண்டும் என்ற ஆசை இல்லை. அவனுக்குத்தான் காதல் என்றாலே என்னவென்று தெரியவில்லையே. அவளும் தன் காதல் மூலம் அவனுக்கு காதலை புரிய வைக்க முயற்சிக்கவில்லை. எப்போதும் போல் அமைதியாக இருப்பதே தவறுதானே. தனக்கு பிடிக்கவில்லை என்பதை அவனிடம் எடுத்து சொல்வதில் தப்பு இல்லை என்பதை இந்த பேதை புரிந்து கொள்ளாமல் போகிறாள். அவன் இழுப்புக்கு சென்று தானே அவனுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் போகிறான். இதை முதலில் சைத்ரா உணர வேண்டும். சைத்துவை கட்டிலில் கிடத்தியவன் அவள் மேல் படர குனியவும் டார்லிங் என்ற கூவல் கேட்கவும் சரியாக இருந்தது. சட்டென்று அவளிடமிருந்து விலகியவன் துணி மாத்தும் அறைக்கு சென்று விட்டான். என்றும் அவன் தவம் களையாமல் போனது. துள்ளி குதித்து ஓடி வந்தாள் அதிதி. சைத்து வேகமாக எழுந்து அவள் புடவையை சரி செய்து கொண்டவள் அதிதியை தூக்கி நெஞ்சோடு அணைத்துக் கொண்டாள். என்ன டார்லிங், தூக்கம் வரலையா? குழந்தை அழகாக தலையசைத்து, இல்ல வரல, நான் இன்னைக்கு உங்க கூட தூங்குவா. இது என்னடா கேள்வி, நீ தாராளமா தூங்கலாம் என்றபடி வந்தவன் அதிதியை தூக்கி தோளில் போட்டு தட்டி கொடுக்க துவங்கினான். ராவணன் செயலில் சைத்து ஆச்சரியமாக பார்த்தாள். அவளுக்கு தெரியாதே, அதிதி ராவணன் இருவரும் மிகவும் நெருங்கி போனது. அதிதி முகம் கொஞ்சம் சைத்து போல் இருக்கவும் அவனுக்கு அவன் குழந்தை நினைவு வாட்டி வதைக்க அதிதியை தன் குழந்தையாகவே பார்க்க துவங்கி விட்டார். அதனால் மற்றவரிடம் காட்டும் கோபம் இறுக்கம் எதுவும் இல்லாமல் அவளிடம் மட்டும் சாதாரண மனிதனாக ஒரு தகப்பனாக இருக்கிறான். இன்னும் சைத்ராவிடம் கூட அவன் சாதாரணமாக இல்லை. ராவணன் 5 நிமிடம் தட்டி கொடுத்ததும் அதிதி அழகாக அவன் நெஞ்சில் சாய்ந்து தூங்கி போனாள். ராவணன் மனம் அமைதியாக இருந்தது. குழந்தை என்றுமே அழகுதான். அதிதியை ஆசையாக பார்த்தபடி பெட்டில் படுக்க வைத்தவன், நான் போய் கதவை சாத்திட்டு வரேன், நீயும் படு என்றபடி சென்று கதவை லாக் செய்துவிட்டு வந்தான். அப்போதுதான் சைத்துவுக்கு உரைத்தது. கதவை தாழ் போடாமலே இருந்தது. அதிதிக்கு பதில் வேறு யாராவது உள்ளே வந்திருந்தாள் என்ன ஆவது? தலையிலேயே அடித்துக் கொண்டு சட்டென்று படுத்து விட்டாள். எங்கே வந்துவிட்ட இடத்திலிருந்து தொடர்ந்து விட்டால் என்ன செய்வது? அதான்
கதவை அடைத்துவிட்டு உள்ளே வந்தவன் தூங்காமல் கண்ணை இறுக மூடி படுத்து கிடக்கும் தன் மனைவியை பார்த்து மெல்லிதாக சிரித்தவன் போர்வையை எடுத்து இருவருக்கும் போர்த்துவிட்டு அதிதி அருகில் படுத்துக் கொண்டான். ஜானு தெளிவாக யோசித்து ஒரு முடிவெடுத்தவள் உடனே செயல்படுத்த கரண் அறைக்கு சென்றாள். வெளியவே நின்று, அண்ணா தூங்கிட்டியா, உள்ள வரவா? கரண் சிரித்தபடி, என்ன வாயாடி வெளியவே நின்று கேட்டுட்டு இருக்க, புதுசா இருக்கு? சும்மா அண்ணா. கரண் அவள் முகத்தை கூர்ந்து பார்த்தவள், என்ன சொல்ல வந்த ஜானு? தன்னை கண்டு கொண்டவனை பார்த்து பல்லை காட்டியவள், அண்ணா நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்தேன். சொல்லு. அண்ணா நான் தேவனை விரும்புறேன். கரண் ஜானுவை புருவம் உயர்த்தி பார்க்க, ஆனா அவர் என்ன விரும்பல. எனக்கு அவர் கூட வாழ்ந்தா சந்தோஷமா இருப்பேன்னு தோணுதண்ணா. ஜானு கரண் கண்ணை பார்த்து தெளிவாக கூறுவதிலேயே அவனுக்கு புரிந்து போனது அவள் விளையாடவில்லை, தீவிரமாக இருக்கிறாள் என்று. இப்ப நான் என்ன பண்ணணும்? எனக்கு இன்ஃபர்மேஷன் சொல்றியா? அச்சோ அண்ணா அப்படிலாம் இல்ல. எனக்கு நீயும் தேவனும் முக்கியம். உங்க 2 பேரையும் நான் என் உயிரா நினைக்கிறேன். எனக்கு அவரை பிடிச்சிருக்கு. அத உன்கிட்ட சொல்ல தோணுச்சு. என்னோட கல்யாணம் சம்மதத்தோட தான் நடக்கும். எனக்கு கல்யாணமே நீதான் முன்ன நின்று பண்ணி வைக்கணும். எனக்கு அப்பா அம்மா 2 நீதான்னா. என் தேவ் தனியா இருக்கா. தனிமையோட வழி என்னன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். நமக்காவது ஏதாவது ஒரு உறவு இருக்கு. என் தேவுக்கு யாருமே இல்ல. அவனுக்கு எல்லாமாவும் நான் இருக்கணும். என்னை கல்யாணம் பண்ணிக்க சொன்ன அவன் ஒன்ன காரணம் காட்டுறான். வயசை பத்தி யோசிக்கிறான். நான் சின்ன பொண்ணு நினைச்சிட்டு பேசுறான். இனி என் தேவ் தனியா இருக்க கூடாதுன்னா அதுக்கு நான் விடவும் மாட்டேன். என் மனசுல இருக்கத நேரா உன்கிட்ட சொன்னா நல்லா இருக்கும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். இனி முடிவு உன் கையில. ஜானு, தேவன் என்ன தொழில் செய்யறான்னு உனக்கு நல்லாவே தெரியும். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவன் தொழில கேவலமா பேசக்கூடாது, அவனை அவமானப்படுத்தக்கூடாது. அண்ணா தேவ விரும்ப காரணமே அவன் செய்யற தொழில் தான். கரண் மறைமுகமாக சம்மதம் சொன்னது அவளுக்கு லேட்டாக புரிய ஓடி சென்று அவளை கட்டி கொண்டாள். அண்ணா உனக்கு சம்மதமா? கரண் சிரித்து, எனக்கு சம்மதம் ஜானு. இன்னைக்கு அவனுக்கு நீ விழுந்து விழுந்து பரிமாறும் போதே சந்தேகம் இருந்தது. ஆனா இவ்வளவு சீக்கிரம் வந்து நிப்பன்னு நினைக்கல. அவன் ரொம்ப நல்லவன். அவனோட சூழ்நிலை தான் அவனை இந்த மாதிரி தொழிலை செய்ய வச்சது. அதுக்காக அவன் தப்பான எதுவும் செய்யலையே. அம்மா கிட்ட பேசிட்டு தேவன் கிட்டையும் பேசுறேன். துள்ளி குதித்தாள். கரண் ஒத்துக்காமல் போய்விடுவானோ என்று பயந்து கொண்டே வந்தாள். இப்போது அவனே கிரீன் சிக்னல் கொடுத்ததும் 100% நம்பிக்கை வந்துவிட்டது. கட்டாய கல்யாணமாவது தேவனை பண்ணிடலாம் என்று. வீட்டில் அனைவரும் சந்தோஷமாக இருக்க, நிம்மதியாக தூங்க ஒரு ஜீவன் மட்டும் தூங்காமல் கண்ணீர் வடித்தது. மேனகாதான் ஜன்னல் வழியே வானில் தெரிந்த நிலவை கண்டபடி கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தாள். கரணை உயிராக காதலிக்கிறாள். அதை அவனிடம் சொல்ல விரும்பவில்லை. அவன் அருகில் இருந்தே அவனை பார்த்து கொண்டே வாழ முடிவெடுத்தவளுக்கு கோசலை பேசியதை கேட்டு நெஞ்சமே வலித்தது. கோசலை குணவத்தை இருவரும் மாலை பேசிக் கொண்டனர். கோசல, நம்ம கரணுக்கு ஏன் திரும்பவும் கல்யாணம் பண்ணக்கூடாது? எதுக்கு அவன் இந்த சின்ன வயசுலயே தனியா வாழணும்? நானும் பல வருஷமா சொல்றேம்மா. அவன் தான் இன்னொரு கல்யாணமே வேண்டான்னு ஒத்த கால நிக்கிறான். புடி கொடுத்து பேசவே மாட்டேங்கிறான். அவனும் குடும்பமா வாழ்றத பாத்துட்டா நிம்மதியா அவங்க அப்பா கிட்ட போயிடுவேன். அப்படிலாம் சொல்லாத கோசல. கண்டிப்பா பாரு, அவன் நல்லா இருப்பான். நீயும் கரண் கூடவே இருந்து கரண் சந்தோஷமா வாழ்றத பாக்கத்தானே போற. நான் கரணுக்கு ஒரு பொண்ணு முடிவு பண்ணிருக்கேன். நான் பாத்திருக்க பொண்ணு உனக்கு பிடிக்குமா? என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க? கண்டிப்பா நல்ல பொண்ணாதான் பாத்திருப்பீங்க. அவனும் உங்க பேரன் தானே? கோசலையை அருகில் அழைத்து தான் பார்த்திருக்கும் பெண்ணை பற்றி ரகசியமாக காதல் சொல்ல கோசலை முகம் சந்தோஷத்தில் பிரகாசமானது. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா அந்த பொண்ண நம்ம கரணுக்கு ஒத்து வரும். சீக்கிரமே அப்ப கல்யாணத்தை பண்ணிட வேண்டியதா கோசல. நல்ல காரியத்தை தள்ளி போடக்கூடாது. நம்ம பொண்ணு வீட்டுல பேசிடலாம். நாளைக்கே கூட பேசி சம்மதம் வாங்கிடலாம். அப்பதான் சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். கோசலை முகம் முழுவதும் சந்தோஷம் தாண்டவம் ஆட, முதல்ல சைத்து கிட்ட சொல்லணும். அவ ஒத்துக்கிட்டா கண்டிப்பா கரண் ஒத்துப்பான். ஆமாமா கோசல, சரியா சொன்ன. அதே சமயம் கோசலையை தேடி வந்த சைத்து, அம்மா நீங்க எங்க இருக்கீங்களா? நான் உங்களை எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டு வரேன். எதுக்குடா என்ன தேடின? வா வந்து உட்காரு. அம்மா நான் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணிருக்கேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கோசலை குணவதி இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள, மா உங்களுக்கு விருப்பம் இல்லையா? அச்சச்சோ அப்படி இல்லடா சைத்து. பொண்ணு பாத்துட்டியா? சைத்து ஆமா என்று தலையை சேர்க்கவும் இருவரும் ஒருவரை ஒருவர் அதிர்ச்சியாக பார்த்து கொண்டனர். யாருடா பொண்ணு? சைத்து சுத்தி சுத்தி பார்த்துவிட்டு இருவரையும் அருகில் அழைத்து மெதுவாக கூற இன்னும் அவர்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அதற்கு மேல் அங்கு நிற்க முடியாமல் அறைக்கு ஓடிவிட்டாள். கரண் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவளின் ஆசையும். ஆனால் அந்த இடத்தில் வேற பொண்ணை வைத்து பார்க்கும்போதுதான் உயிர் போகும் வழியை உணர்கிறாள். உள்ளம் இரண்டாக உடைந்து போகிறது. யாரிடமும் முடியாமல் ஜன்னலில் சாய்ந்து கதறி அழுதாள். இவள் கண்ணீரை துடைக்க வேண்டியவனோ ஜானு கல்யாணத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தான். வன்மை 57.
ராவணன் கோட்டையே குண்டூசி விழுந்தால் சத்தம் கேட்கும் அளவு அமைதியாக இருந்தது. குடும்பத்தில் உள்ள அனைவரும் நடு ஹாலில் அமர்ந்திருந்தனர், குழந்தைகளை தவிர. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சிந்தனையில் இருக்க கரண், ராவணன் இருவரும் அவர்களை பார்த்தபடி அமர்ந்திருந்தனர். கரண் முதலில் ராவணனிடம் கூறிவிட்டான். அவன்தான் தேவன் ஜானு திருமணம் குறித்து அனைவரையும் அழைத்து பேசியது. இப்போது பெரியவர்களின் பதிலுக்காக காத்திருக்க, ராவணா, எங்க யாருக்கும் பிரச்சனை கிடையாது. தேவன் தம்பி ரொம்ப நல்ல தம்பிதான். எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. குணவதி அப்படி சொல்லவும் எல்லோரும் அவரை கேள்வியாக பார்க்க, பேரென்ன, தேவா நம்ம ஜானு கிட்ட மாட்டிக்கிட்டுதான் கஷ்டப்படணும்னு இருக்கு. பாட்டி, இதெல்லாம் அநியாயம். ஜானு சினுங்கியபடி மீனாட்சி தோளில் சாய்ந்து கொண்டாள். கோசலை கரனை பார்த்து, கரண், நல்லா பாரு, கல்யாணம் பண்ணிடலாம் 2 பேருக்கும். கரண் பதில் சொல்லும் முன்பே, நாளைக்கு நல்ல நாளு, நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கலாம். எது, நாளைக்கு கல்யாணமா? எல்லோரும் ராவணனை அதிர்ச்சியாக பார்க்க அவனோ சர்வசாதாரணமாக, நாளைக்கு சிம்பிளா பண்ணிடுவோம், வீட்டுல வச்சு. இப்போ நானும் கரணும் போய் தேவன் கிட்ட பேசிட்டு வரோம் என்றபடி எழுந்து சென்று விட்டான். போகும்போது கண்ணை சாசற்போர் விழித்து வைத்து அமர்ந்திருக்கும் மனைவியை பார்த்தபடி சென்றான். காரில் செல்லும் போது கூட அவளை நினைவே வந்தது. கார் தேவன் வீட்டில் நின்றது. தேவன் வீட்டின் வெளியே இருந்த பறவைகளுக்கு தீனி போட்டுக் கொண்டிருந்தான். ராவணனுக்கு அந்த வீட்டை பார்க்கும்போது சைத்து ஞாபகம் வந்தது. பழைய வாழ்க்கையை இனி நினைக்க கூடாது என்றுதான் நினைக்கிறான். ஆனால் இந்த வீடு அவளை வைத்து வாங்கி சொர்ணம் போட்ட ஆட்டம் அவன் மனதில் பேயாட்டம் போட்டது. அவளை கொன்றாலும் மீண்டும் ஒருமுறை கொள்ள ஆசைப்படுகிறான் தீராத வெறியில். வந்த வேலையை முதலில் பார்க்கலாம். இருவரையும் கண்ட தேவன் வேகமாக ஓடி வந்தவன், வாங்க வாங்க, என்ன தேடி வீட்டுக்கே வந்திருக்கீங்க? ஏதாவது முக்கியமான வேலையா இருந்தா போன்ல சொல்லிருக்கலாமே. தேவன் பேசிக் கொண்டிருக்க ராவணன் அவனை கடந்து வீட்டுக்குள் சென்று அங்க போடப்பட்டிருந்த மர சோஃபாவில் அமர்ந்தான். அவன் அருகில் அமர்ந்த கரண் வீட்டை சுற்றி பார்த்தவன் அந்த வீட்டில் மனிதர்கள் வாழ்வதற்கான அடையாளமே இல்லை. இவன் வீட்டுக்கே வரமாட்டான் போலயே. இருவருக்கும் தண்ணீர் கொண்டு வந்து வைத்தவன், எனக்கு அந்த அளவுக்கு நல்லா சமைக்க தெரியாது, தண்ணி குடிங்க, டீ போட்டு எடுத்து வரேன். ராவணன் எதுவும் கூறவில்லை. அமைதியாக அமர்ந்திருக்க கரண் ஒரு அண்ணனாக தன் கடமையை செய்ய தேவனை பின்தொடர்ந்து சென்றவன் அதிர்ந்து போனான். கிச்சன் துடைத்திருந்தது. அங்கு கத்தி, துப்பாக்கி மட்டுமே ஒரு ஓரம் அடுக்கப்பட்டிருக்க யோசனையாக வந்து ராவணன் அருகில் அமர்ந்து கொண்டான். ஜானு எதற்காக திருமணத்துக்கு அவசரப்படுத்தினாள் என்பது இப்போது அவனுக்கு புரிந்து போனது. வாழ்க்கையை தேவன் தனிமை என்னும் வழியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதை கரண் புரிந்து கொண்டான். டீ கொண்டு வந்து வைத்து, உக்கார், உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ராவணனின் வார்த்தைகள் வன்மையாக வந்து விழுந்தது. பல நாட்கள் கழித்து மீண்டும் வன்மையாக பேசினான் ராவணன். தேவன் ராவணன் முகத்தை பார்க்க, நாளைக்கு உனக்கு கல்யாணம், அதுவும் ராவண் கோட்டையில. பொண்ணு எங்க வீட்டு பொண்ணு ஜானு. உனக்கு ஜானுவை ரொம்ப நல்லா தெரியும். கல்யாணத்துக்கு சரியான நேரத்துக்கு வந்துரு. நீ எல்லாரையும் கடத்தினது போய் நான் உன்னை கடத்துற மாதிரி ஆயிடக்கூடாது. தேவனுக்கு தலை சுற்றியது. தன் காதில் விழுந்தது சரிதானா, இல்லை தவறாக விழுந்து விட்டதா? ராவணன், நீ நல்லா யோசனா பேசுறியா? ராவணன் தலையை மட்டும் அசைத்தான். தேவன் பார்வை கரணை நோக்கி போக, ஆமா தேவன், நாங்க எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணிட்டோம், உனக்கும் ஜானுவுக்கும் கல்யாணம் பண்ணலான்னு. முட்டாள் மாதிரி பேசாத கரண், அவ சின்ன பொண்ணு, விளையாடுத்தனமா பண்ணிட்டு இருக்கா. என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவளுக்கு தான் கஷ்டம். அவ வாழ்க்கையை அதை வீணாக்காத கரண். கரண் அமைதியாக தேவனையே பார்த்தபடி, அவ கட்டினா ஒன்ன மட்டும்தான் கட்டுவேன்னு இருக்கா தேவா. சரி, அப்ப நான் ஜானுவை இங்க அழைச்சிட்டு வந்துடுவா? ராவணன் கூறியதை கேட்டு ஆத்திரமாக வந்தது தேவனுக்கு. அது எப்படி முடியும்? என்னோட என் பொண்டாட்டி மட்டும் தான் இருக்க முடியும். தாலி கட்டாம அவளை என் கூட கூட்டிட்டு வந்து வச்சா எல்லாரும் முன்னாடி பொண்ணு அசிங்கப்பட்டு நிக்கணும்ல. கல்யாணம் ரொம்ப முக்கியம். அது ஒண்ணு விளையாட்டு கிடையாது ராவணா. ஜானுக்கு நான் அவமானத்தை கொடுக்க விரும்பல. என்னை கட்டாயப்படுத்தி அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாலும் வேஸ்ட் தான். எனக்கு தான் அவன் மேல காதலே இல்ல. காதல், ஆசை, அன்பு இல்லாத வாழ்க்கை சந்தோஷமா இருக்காது ராவணன். கடமைக்கு வாழ்றது வாழ்க்கை கிடையாது. ஒருத்தர் இன்னொருத்தர் மேல காதல் அள்ளி கொடுத்து உயிரா நினைச்சு வாழணும். எனக்கு அப்படி ஒரு வாழ்க்கை தான் வேணும் ராவணன். எனக்கு ஜானு மேல எந்த தனிப்பட்ட உணர்வும் இல்ல. திரும்பி நின்றபடி சொல்லும் தேவனை கூர்ந்து பார்த்தான் கரண். அவன் முதடுகள் பொய் சொல்வது அப்பட்டமாக தெரிந்தது. ஜானு பரிமாறும் போது அவளை காதலுடன் பார்த்த கண்களை தான் கரண் கண்டு கொண்டானே. ராவணனுக்கு தான் காதலை அடையாளம் கண்டுபிடிக்க தெரியாது. கரணுக்கு இல்லையே. இவனுக்கு ராவணன் ரூட் தான் சரி. இல்லனா இவன் இப்படியே தத்துவம் பேசிக்கிட்டு சாமியார் ஆயிடுவான். ராவணன் எழுந்து நின்றவன் கையை தட்டிவிட்டு, நாளைக்கு காலையில முகூர்த்தம், நீ ரெடியா வந்துரு. கட்டாயம் நாளைக்கு கல்யாணம் நடந்தே ஆகணும். ராவணன் தெளிவாக இடிபோல் முழங்கிவிட்டு திரும்பி பார்க்காமல் சென்றான். தேவனுக்கு தெரியாது தான் பேசிய வார்த்தைகள் ராவணனுக்குள் ஒரு புயலையே உருவாக்கி இருக்கும் என்பது. காரில் கண்மூடி சாய்ந்தமர்ந்தவன் செவிகளில் தேவன் கூறிய
காதல், அன்பு, ஆசை இல்லாத வாழ்க்கை சந்தோஷமாக இருக்காது ராவணா. கடமைக்கு வாழக்கூடாது என்ற வாக்கியம் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது. சைத்து இன்று ஹோட்டலுக்கு சென்றாள் ஆசிரமத்துக்கு உணவு கொடுக்க. உணவை எடுத்துக்கொண்டு சென்றவள் மலைத்து போய் நின்று விட்டாள். மொத்த ஆசிரமும் அடையாளம் தெரியாமல் மாறி போயிருந்தது. மிகவும் பழைய கட்டிடமாக இருந்த கட்டிடம் இப்போது புதுசு போல் மாறிவிட்டது. அது மட்டும் இல்லாமல் ஆசிரமத்தில் பட்டினி என்னும் வார்த்தை கூட இருக்கக்கூடாது என்று 3 வேளை உணவும் மாலை டீ ஸ்நாக்ஸ் என கொடுக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு தேவையான துணி புதுசாக கொடுக்கப்பட்டது. இங்கு வாழும் அனைத்து குழந்தைகளின் படிப்பு செலவும் ஏற்கப்பட்டது. மொத்தத்தில் ஆசிரமம் 5 ஸ்டார் ஹோட்டல் போல் மாறிவிட்டது. சைத்ராவை பார்த்ததும் ஐயா ஓடி வந்தவர் அவள் கையை பிடித்து, "ஒன்னாலதான் தாயி இந்த குழந்தைங்க சந்தோஷமா இருக்காங்க. உன் புருஷ மொத்த ஆசிரமத்தையும் மாத்திட்டாரு. உனக்காக செஞ்சிருக்காரு. நீங்க நல்லா இருக்கணும். உன் வம்சமே செழிச்சு வளரணுமா." சைத்து அடுத்து என்ன பேசுவது என்று தெரியாமல் அங்கிருந்து வெளியேறினாள். தனக்காகவா செய்தான்? ஒருவேளை உணவு கொடுக்க சொன்னேன், மொத்தமாக மாற்றி விட்டானே. கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரை பாகு போல் மனம் அவன் பால் கரைந்து கொண்டிருந்தது. மனதில் சந்தோஷ அலை வீசியது. அவனை பற்றி யோசித்துக் கொண்டிருக்க ராவணன் போன் வந்தது. புன்னகையோடு எடுத்து காதில் வைத்தவள் அமைதியாக இருக்க ராவணனும் அமைதியாக இருந்தான். இருவரும் எதுவும் பேசிக் கொள்ளவில்லை. சைத்து மனம் படபடவென அடித்துக் கொண்டது. ராவணன் பேச வேண்டும் என்று அவள் காத்திருக்க, அவள் பேச வேண்டும் என்று சிவன் காத்திருந்தான். ராவணனுக்கு ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு, ஆசை என்று கூட சொல்லலாம். "நீ ஹோட்டல்ல வெயிட் பண்ணு, நானே வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். நாளைக்கு ஜானு கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுக்க போகலாம்." சைத்து என்று மட்டும் கூறி வைத்து விட்டாள். ஏதாவது பேச ஆசைதான், ஆனால் உதடுகள் பெரிய மாட்டேன் என்று அடம் பிடிக்கிறது. அவள் பட்டென்று வைத்து விடவும் ராவணனுக்கு சப்பென்று ஆகிவிட்டது. அவள் ஏதாவது பேசுவாள் என்று அவன் எதிர்பார்த்தான். வேறு காரை வரவழைத்து அதில் ராவணன் ஏறிக்கொண்டான். மற்றவர்களை அழைத்து வர கூறி கரனை அனுப்பி வைத்தான். கார் சீறி பாய்ந்தது சைத்துவை நோக்கி. அவள் அவனுக்காக வாசலிலேயே காத்திருக்க கார் நின்றதும் ஏறிக்கொண்டாள். இருவருக்குள்ளும் மௌனம் ஆட்சி செய்தது. இளம் வயது புது காதலர்கள் போல் நடந்து கொண்டனர் இருவரும். அவளுக்கு ராவணனை நிமிர்ந்து பார்க்க வெட்கம் தடுத்தது. மிகப்பெரிய கடையில் வண்டியை நிறுத்தினான். அந்த கடையும் அவர்களுடையதுதான். சமீபத்தில் ஆரம்பித்தது. சில வருடங்களுக்கு முன்பு கடையின் முன்னால் கண்ணை கவரக்கூடிய வகையில் பொறுக்கப்பட்டிருந்தது. சைத்ரா ரெடிமேட் அண்ட் பட்டு உலகம் கண்களை விரிய பார்த்தாள். அவள் மட்டும் இல்லை, எல்லோருமே அப்படித்தான் பார்த்தனர். இதுவரை இப்படி ஒரு துணிக்கடை இருப்பது யாருக்குமே தெரியாது. இவ்வளவும் செய்தவனோ சாதாரணமாக வந்து சைத்து அருகில் நின்று கொண்டான். எல்லோரும் ஜானுவுக்கு புடவை எடுக்க அவனோ சைத்துக்கு தேடிக் கொண்டிருந்தான். அங்கிருந்த எந்த புடவையிலும் அவனுக்கு திருப்தி இல்லை. கடைசியாக கடல் நீல வண்ண கலரில் ஒரு புடவையை எடுத்தான். அதில் குத்து விளக்கு போட்டு முந்தானையும் சிறு சிறு பூக்களை அள்ளி தெளித்திருந்தனர் வெள்ளி இதழ் கொண்டு. பார்க்கவே அட்டகாசமாக இருந்தது. எல்லோருடைய கண்களையும் கவர்ந்தது. சைத்து உறைந்து நின்றாள். அவனை அவளை அழைத்து சென்று கண்ணாடி முன்பு நிற்க வைத்து எடுத்த புடவையை அவள் மேல் வைத்து பார்க்க அவளுக்காகவே தயாரித்தது போல் இருந்தது. நாளைக்கு தேவன் வருவானா? ஜானு ஆசை நிறைவேறுமா? தேவன் ராவணன் வார்த்தைக்கு கட்டுப்படுவானா, இல்லை எதிர்த்து நிற்பானா? ராவணன் வருவான்.